எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு கருங்கல் மாளிகையை பத்தி தான் பார்க்க போறோம். செங்கதிர் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமம் ரொம்ப அழகான மலைகளாலையும் பெரிய பெரிய ஆலமரங்களாலையும் சூழப்பட்டிருந்தது. அந்த கிராமத்துல ஒரு பயங்கரமான ரகசியம் இருந்தது. அதுதான் கருங்கல் மாளிகை. ஊருடைய நடுவுல இந்த பழைய மாளிகை இருந்தது. அங்க யாருமே போகவே மாட்டாங்க. அங்க ஒரு கொடிய மனிதன் காளிமுத்து வாழ்ந்துட்டு இருந்தான். அவன் கிராம மக்கள்கிட்ட அதிக வரி வசூல் பண்ணி ஏழைகளுடைய நிலங்களெல்லாம் பறிச்சு வச்சுட்டு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாம ரொம்ப கொடுமைகளை செஞ்சுட்டு இருந்தான். யார் அவனை எதிர்த்தாலும் இரவு நேரங்கள்ல அவர்களுடைய வீடுகள் தீ பத்தி எரியும். அதனால மக்கள் பயந்து போயிருந்தாங்க. அந்த ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவ பேரு மீனா. அவ ரொம்ப புத்திசாலி. அவளுக்கு பாரதியாருடைய பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளுடைய தாத்தா எப்பயுமே அவளுக்கு பாரதியார் பாடல்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுல வரக்கூடிய ஒரு ஆத்திச்சொல்லிதான் கொடுமையை எதிர்த்து நில். அதாவது பயந்து ஓடுறது வீரம் அல்ல. ஒரு நாள் மீனாவுடைய தோழன் கண்ணன் அழுதுட்டு இருந்ததான் அவ பார்த்தா. மீனா அவன்கிட்ட ஏன் அழுகிற கண்ணா அப்படின்னு கேட்டான். அதுக்கு அவன் சொன்னா, எங்க அப்பா அவனுடைய வயலை காளிமுத்து பறிச்சுட்டு போயிட்டாரு, நாளைக்குள்ள வீட்டையும் காலி பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு அழுதான். மீனாவுக்கு கண்கள்ல கோபம் வந்தது. அன்னைக்கு இரவு அவன் என்ன பண்ணா, ஒரு சின்ன விளக்கை எடுத்துட்டு அந்த கருங்கல் மாளிகைக்கு போனான். மீனா போகாத, மீனா போகாதன்னு அவங்க அம்மா எல்லாம் கத்துனாங்க. ஆனா அவன் நிக்கவே இல்லை. அவ பாட்டுக்கு நடந்து அந்த கருங்கல் மாளிகைக்கு போனான். அந்த மாளிகைக்கு பக்கத்துல போகும் பொழுது அங்கிருந்து ஒரு சத்தம் வந்தது. இந்த கிராமம் முழுக்க என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு காளிமுத்து கத்துனது கேட்டுச்சு. ஜன்னல் வழியா மீனா அங்க பார்த்த உடனே அதிர்ந்து போனான். காளிமுத்து ஏழைகளுடைய நில ஆவணங்கள் எல்லாத்தையும் அங்க மறைச்சு வச்சிருந்தான். அவன் மெதுவா உள்ளேயும் போயிட்டா. யார் அங்க அப்படின்னு கர்ஜனை வந்தது. மீனா உடனே அங்க இருந்த ஒரு மரப்பெட்டிக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுட்டான். அவ பயத்துல அவளுடைய இதயம் துடிச்சிட்டு இருந்தது. வெளியே மின்னல் வேற பளிச்சுன்னு இருந்தது. அந்த வெளிச்சத்துல ஒரு பெரிய இரும்பு பெட்டியை அவ பார்த்தா. அதுலதான் ஆவணங்கள் இருக்கும் அப்படின்னு மீனா நினைச்சா. அவ மெதுவா போய் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா. உண்மையிலேயே அந்த ஊர் மக்களுடைய எல்லா நில பத்திரங்களுமே அந்த பெட்டிக்குள்ள இருந்தது. அந்த நேரம் காளிமுத்து அங்க வந்துட்டான். அடடா சின்ன பாப்பா, நீ என்ன செய்யற அப்படின்னு கேட்க மீனா நடுங்கி போய் அங்க நின்னா. உடனே அவளுக்கு அவங்களுடைய தாத்தா சொன்ன வார்த்தை ஞாபகம் வந்தது. கொடுமைய பார்த்து அமைதியா இருக்க கூடாது அப்படின்றது நினைவு வந்த உடனே திடீர்னு அவன் முழங்க ஆரம்பிச்சான். ஊர் மக்களே வெளியில வாங்க அப்படின்னு அவ முன்னாடியே அவளுடைய நண்பர்கள் கிட்ட சொல்லி வச்சிருந்தா. கிராம மக்கள் எல்லாருமே தீப்பந்தங்களோட மாளிகையை சுத்தி வந்துருங்க அப்படின்னு. காளிமுத்து என்ன நடக்குது அப்படின்னு பயந்து போய் பார்க்க மீனா அந்த ஆவணங்களை உயர்த்தி காட்டி, இவன் தான் நம்ம எல்லாருடைய நில ஆவணங்களையும் திருடினது அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாருமே ரொம்ப கோபமானாங்க. இத்தனை நாள் பயந்தோம், இனிமே பயப்பட மாட்டோம் அப்படின்னு கண்ணனுடைய அப்பா சொல்ல அங்க இருந்த எல்லாருமே ஒன்னா சேர்ந்து காளிமுத்துவ அதிகாரிகளிடம் ஒப்படைச்சாங்க. அடுத்த நாள்ல இருந்து அந்த செங்காதர் கிராமத்துல ஒரு புதிய பலகை வச்சாங்க. அதுல என்ன எழுதியிருந்ததுன்னா, கொடுமையை எதிர்த்து நில், அச்சமில்லாமல் நியாயத்திற்காக போராடு அப்படின்னு எழுதிருந்துச்சு. மீனா சிரிச்சுட்டே அவங்க தாத்தாவை பெருமையா பார்த்தான். உடனே அவங்க தாத்தா சொன்னாங்க, இப்பதான் நீ உண்மையான பாரதி குழந்தை அப்படின்னு. கொடுமை எங்க நடந்தாலும் அதை எதிர்த்து கேட்கணும். ஒற்றுமையா தைரியமா இருந்தா பெரிய கொடுமையையும் வெல்ல முடியும். பாரதியார் சொன்ன கொடுமையை எதிர்த்து நில் அப்படின்றது எல்லா காலத்திற்கும் பொருந்தும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாட்டா, நான் போயிட்டு வரேன்.